ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த தமிழ் தலைவாஸ் வர்சஸ் ஹரியானா ஸ்டேட்டஸ் இந்த மேட்சை பற்றி தான் அப்புறம் வாங்க வீடியோவில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தமிழ் தலைவாஸ் ஹோம் ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா 3வது மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹரியானாவோட விளாண்டாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரைடு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா ரைடிங்லாம் ஆரம்பத்தில் பாயிண்டே எடுக்க முடியலை. ஹரியானா ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் கிட்ட எடுத்துட்டாங்க. தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா டேக்கில் தான் அவங்களோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. ஹிமான்சு ரைட் ரைடர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஸ்டார்டிங் 7th கொண்டுட்டு வந்துட்டாங்க. தமிழ் தலைவாஸ் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 7th ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருந்தாங்க. நரேந்தர் சாகர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருந்தாங்க. போன மேட்ச் 2 மாதம் நமத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சும் வாய்ப்பு கிடைக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சதீஷ் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வாய்ப்பு தரவே இல்லை. தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் டேக்கில் 4 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜிங்கியா பவர் ஆல் அவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரை ரிட்டைன் பண்ணுவார். மொத்தம் 3 பிளேயர் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கோர் லைன் ஹரியானா பார்த்தீங்கன்னா 9 பாயிண்டில் இருந்தாங்க. தமிழ் தலைவாஸ் 7 பாயிண்டில் இருந்தாங்க. ஹரியானா பிளேயரான வினய் பார்த்தீங்கன்னா ரைடுக்கு வருவார். அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸுக்கு சூப்பர் டேக்கிள் வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ண முடியாமல் அந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துருவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா 9 பாயிண்டில் இருந்த லீடு பார்த்தீங்கன்னா இப்போ 14 பாயிண்டாக பார்த்தீங்கன்னா மாறிடும். ஒரே ரைடில் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டேட்டஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே சாகில் குலியா பார்த்தீங்கன்னா i5 எடுத்திருப்பாரு. ஹாஃப் டைம் ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் 12 பாயிண்டில் இருந்தாங்க. ஹரியானா ஸ்டேட்டஸ் 18 பாயிண்டில் இருந்தாங்க. 6 பாயிண்ட் டிஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆச்சு. தமிழ் தலைவாஸுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. ரைட் ரைடரான ஹிமான்சு மட்டும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருந்தார். லெஃப்ட் சைட்லேருந்து பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. டிஃபெண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் கொஞ்சம் நல்லா தான் பண்ணாங்க. அவ்வளோ பெரிய மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங்கில் அந்த அளவுக்கு பண்ணவே இல்லை. ஜிங்கியா பவர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் சரியாக விளையாடல. 3 பாயிண்ட் மட்டும் தான் எடுத்திருந்தாரு. தமிழ் தலைவாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்டாக பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்றாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா போனஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுட்டு போயிடுறாங்க. நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த போனஸ் பாயிண்ட் கூட எடுக்க முடியாமல் நேற்று மேட்சில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஹரியானாவை பார்த்தீங்கன்னா 3 பிளேயர் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டாங்க. ஆல் அவுட் பண்ணுற சுச்சுவேஷன்லையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டேக்கிள் ஆயிடுவாங்க தமிழ் தலைவாஸ் போனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1-2 தான் எடுத்திருந்தாங்க. ஹரியானா பார்த்தீங்கன்னா 6க்கு மேலே பார்த்தீங்கன்னா போனஸ் பாயிண்ட் எடுத்து வச்சிருந்தாங்க. ஃபுல் டைம் ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் 29 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் 42 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. 13 பாயிண்ட் டிஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை தமிழ் தலைவாஸ் தோத்துட்டாங்க. தமிழ் தலைவாஸ் ஜெய்ப்பூரோட 2 ஸ்பிரிட்டை காமிச்சிருந்தாங்கன்னா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கலாம். தமிழ் தலைவாஸ் அவங்களோட எல்லா ரைடிங்ஸையும் பார்த்தீங்கன்னா இறக்கிட்டாங்க. தமிழ் தலைவாஸ் மீதி இருக்க பிளேயரான சதீஷ், மாசானமுத்து, செல்வமணி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து தமிழ் தலைவாஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். தமிழ் தலைவாஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா குஜராத்தோட லாஸ்ட் மேட்ச் ஹோம் கிரவுண்டில் விளையாட போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆஷன் குமார் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேஞ்சஸை கொண்டு வந்து ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் பேக் டு பேக் 4 மேட்ச் கிட்ட தோற்று போயிட்டாங்க. ஹோம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியல தமிழ் தலைவாசால். ஹிமான்சு பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. சாகில் குலியா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் டபுள் ஹைஃபையும் எடுத்து வச்சிருந்தாரு. சாகர் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் டேக்கலில் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச்சில் பாயிண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் இது வரைக்கும் 5 மேட்ச் தோற்று 2 மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. 11 பாயிண்டில் 11வது இடத்துல இருக்காங்க. இன்னும் உங்களோட ஸ்டார்டிங் 7 பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இது போன்ற அப்டேட் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை பை.